கடக லக்னத்துக்காரங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார்? கடக ராசியில் லான்னு ஒரு குறி உங்களுக்கு போட்டிருந்தது அப்படின்னா கடக லக்கணம் அப்படின்னு அர்த்தம். அந்த லா என்ற இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னா அது பெரிய யோகம். அந்த யோகத்தில் பிறந்துட்டிங்க அப்படின்னா நினச்ச காரியத்தை சாதனை பண்ணி மேன்மைக்கு வந்துடலாம். அந்த கடக ராசியோ அந்த கடக லக்கணத்தையோ குரு எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 5, 7, 9வது பறவை அவரை பார்த்துட்டாங்கன்னா அந்த லக்கணம் ராஜயோகம் பெற்றுடுச்சு. பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்குமே ராஜயோகமாக வாழ்ந்து ராஜயோகமாக மேன்மைக்கு வந்துடுவீங்க. அரசாங்க உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். 18, 19 வயசு நம்ம கூட காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, நீ கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் கடக லக்கணத்துக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கணும் அல்லது குருவால் கூடப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் ராஜயோகம். அடுத்ததாக இந்த கடக லக்கணமோ அல்லது கடக ராசியாக இருந்து லக்னத்துலேயோ இல்லை ராசியிலையோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுவோ கேதுவோ சனி பகவான் கூடியிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பொறுமையாக கஷ்டப்பட்டு மேன்மைக்கு வருவாங்க. இப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி அம்மன் கோயில் ஸ்தலத்தில் போயிட்டு அவங்க பிறந்த மாதத்தில் நீரில் முழுவி பெண் தெய்வத்தை வழங்கி வந்தோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கஷ்டங்களை குறைஞ்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க.